ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு தாங்க. இங்கே யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கன்னா சிவப்பிரகாச சித்தரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்குது. அது என்ன கோவில்னு கேட்டிங்கன்னா புண்டகரீஸ்வரர பெருமாள் கோவில் தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பிரகாச வீரசைவ மரபிலும் சித்த சிவசமாதியாக இருக்கார். இவர் காலத்தில் வாழ்ந்தவங்க சிவப்பிரகாச தேசிகர் பல சைவ நூல்களையும் இவர் இயற்றியிருக்காருங்க. இவருடைய சிவ சமாதிகள் சிவப்பிரகாச சித்தரின் சிவசமாதி இந்த திருவள்ளூரின் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இவர் பார்த்திங்கன்னா சித்தர்களின் இருப்பிடங்களில் ஒன்றாக தான் இருக்குது. சிவப்பிரகாச தேசிகர் இவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீர சைவ குலத்தை சேர்ந்தவர் தான் இவர் சிவப்பிரகாச தேசிகர். இவர் சைவ சித்தத்திலும் சிறந்து விளங்கியிருக்கார். பல நூல்களையும் இவர் இயற்றியிருக்கார். இவர் திருவள்ளுவரை சுற்றி பல தலங்களிலும் சிறப்பாக பணிகளையும் ஆற்றியிருக்கார். இவர்கள் இயற்றிய நூல்களில் பார்த்திங்கன்னா சிவப்பிரகாச தேசிகர் தருக்க பரிபாசை, சிவப்பிரகாச விசாகர், நால்வர், நான்மணி மாலை போன்ற பல நூல்களையும் இவர் இயற்றியிருக்கார். வாங்க இந்த சிவ சமாதியை நம்ம சுற்றி பார்க்கலாம். சிவ சமாதினாவே அமைதியாக தான் இருக்கும், தியானம்தான் இதில். இவர் தாங்க அந்த ஃபோட்டோவில் தெரிகிறார் பாருங்க, அவர் தான் சிவப்பிரகாச சித்தர். இந்த சிவப்பிரகாச சித்தர் தான் இங்கே பல ஆண்டுகளாக தவம் இருந்து சீவ சமாதியாக அடைஞ்சிருக்காரு. இப்போ தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அதை பார்க்கறதுக்காண்டி. இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மலை கோவிலும் இருக்குது. அந்த மலை கோவிலை ஒட்டி தான் இந்த ஜீவ சமாதி இருக்குது. இப்போ அந்த ஜீவ சமாதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்க, அனைவரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சமாதியை சுற்றிட்டு இதில் பாருங்க ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இந்த ஜீவ சமாதியை சுற்றிட்டு இதுக்கான விளக்கம் என்னன்றதான் ஒருத்தர்கிட்ட நம்ம இப்போ கேட்க போகிறோம். பூஜை எப்பன்னும் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் திருவள்ளரை குகை கோயில், ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில், மலை கோயில், குகை கோயில், அதுக்கு அருகில் இருக்கிறோம். இங்கே இருப்பவர் சிவப்பிரகாச சித்தர். இவர் வடக்கிலிருந்து வந்த சுவாமிகள். இவருக்கு தவம் இருந்த இடம் இங்கே மலை கோயில் அருகிலே ஒரு சுனை உள்ளது. இங்கே தங்கி இருந்தார். இங்கே குரு பூஜை கார்த்திகை மாதம் கடைசி திங்கட்கிழமை மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறும். மக்கள் அதிகமாக இங்கே வருவார்கள். நீங்கள் எல்லாரும் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர் சொன்ன மாதிரி கார்த்திகை கடைசி திங்கள் இந்த பூஜை நடக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த பூஜையில் அனைவரும் கலந்துக்குவாங்க. பாருங்கள், அந்த பூஜையில் எவ்வளோ கும்பல் இருக்குது பாருங்கள். சிறப்பான அலங்காரம் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு போங்க, மனசு நிம்மதியாக இருக்கும், அமைதி கிடைக்கும், நம்ம கஷ்டங்கள் போக்கும். பாருங்க மக்களே, எவ்வளோ கும்பல் இருக்குது பாருங்க. இன்னும் இந்த பூஜைக்கு கும்பல் அதிகமாக வரும். இந்த பூஜையில் அனைவரும் கலந்துக்கணும்.